ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு சாக்லேட் பார். ஸோ யூஸ்வலாக சாக்லேட் பார் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். பட் இந்த பர்டிகுலர் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்க்ரீடியன்ட். ஒன்று க்ரீமு, இன்னொன்று வந்து காம்பவுண்ட் சாக்லேட்டோ இல்லைன்னா சாக்லேட் சிப்ஸ். இது வந்து டார்க் காம்பவுண்ட் சிப்ஸ்ன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ அது தேவை. இந்த ரெண்டும் தான் தேவை இந்த சாக்லேட் பார் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து உள்ள ஒரு 5 ஸ்டார் மாதிரி உள்ள அதை கவுட் பண்ண போகிறோம் சாக்லேட்டில். ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் க்ரீம் இல்லை, ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாது. இது வந்து இந்த விப் டாப்பிங்னு கிடைக்கும் இல்லை, கேக்குக்கெல்லாம் பண்ணுவோம்ல. இது வந்து உங்களுக்கு பேக்கிங் சப்ளை இருக்கிற கடையில் கிடைக்கும், இல்லாட்டி சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே இப்போ ஃப்ரோசன் செக்ஷனில் கிடைக்குது. ட்ரோப்போ லைட்டு அந்த மாதிரி பிராண்டு விப் டாப்பிங்னு போட்டிருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து இந்த விப் டாப்பிங் எடுத்து வச்சுருக்கேன். இது விப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ் வந்து சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 120 கிராம்ஸை நான் உள்ள இதில் கலக்க போகிறேன். இது வந்து நம்மளோட கேண்டி பாருக்கு. இதை மெல்ட் பண்ணி அவுட்டர் கோட்டிங்க்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து விப் பண்ணிடலாம். ஸோ இந்த க்ரீமை வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் முதல் விப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட க்ரீமை பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக விப் ஆகிடுச்சு. நல்லா ஸ்டிஃப் பிக்ஸாக விப் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் இப்போது. ஸோ நான் இன்றைக்கி வந்து சாக்லேட்டை மைக்ரோவேவில் தான் மெல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த டபுள் பாய்லரில் மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணும்போது 10 செகண்ட் இன்டர்வலில் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணணும். ஒரேடியாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ 10 செகண்ட்ஸ் வச்சு இடையில கிண்டி கொடுத்துட்டு திருப்பி ஒரு 10 செகண்ட் மெல்ட் ஆகலைன்னா அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு இடையில இன்னொரு ஸ்டெப்பு, நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து எந்த ட்ரேயில் வந்து செட் பண்ணுறீங்களோ அதில் லைன் பண்ணிடுங்க. நான் வந்து ஆக்சுவலி இந்த குட்டி ட்ரே என்கிட்ட ஒன்று இருக்குது. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணுவேன். ஸோ ஒரு சாக்லேட்டோட அளவு தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த ட்ரேயில் வேணாலும் நீங்கள் வந்து லைன் பண்ணிக்கலாம். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிடுங்க. நான் வந்து ஆடியோட எக்கோபிக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாக்லேட் சிப்ஸை மைக்ரோவேவில் 10 செகண்ட்ஸ் இன்டர்வலில் வச்சு இடையில மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். இங்கே பாருங்கள், அவ்வளவு ஷைனிங்காக மெல்ட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்மூத்தாட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெல்ட் பண்ணணும். அதனால் மைக்ரோவேவில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சின்ன இன்டர்வல்ஸில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்மளோட அந்த விப் டாப்பிங் பண்ணியிருக்கோம்ல, அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளோட விப் டாப்பிங் ஆட் பண்ணிட்டு இப்போ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தான் மிச்சத்தை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாக்லேட் வந்து குறைவாக தான் மெல்ட் பண்ணியிருக்கேன் அதனால். ஸோ ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீமை வந்து நீங்கள் சாக்லேட்டில் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட சாக்லேட் வந்து சீஸ் ஆகுது. ஸோ அதுதான் நம்மளோட டெக்ஸ்டரே கொடுக்குது. ஸோ இங்கே வருங்க, சாக்லேட் அப்படியே சீஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அந்த சாக்லேட் பாரோட அந்த டெக்ஸ்டர் வந்து கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்க, நம்மளோட அந்த சாக்லேட்டும் விப் டாப்பிங்கும் கலந்தோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நான் பேக்கிங் ட்ரேயில் நம்ம லைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பேச்சுலாவை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ ஈவன் திக்னஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் நான் வச்சு எடுத்துகிற போகிறேன். ஃப்ரீசரில் இது வந்து ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டில் நம்ம கோட் பண்ண போகிறோம் கட் பண்ணி. அது பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட பார் வந்து செட் ஆகிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் செட் ஆகிருக்கும் ஃப்ரீசரில். ஸோ நான் வந்து இந்த பவுலில் இப்போ நம்ம அவுட்டர் கோட்டிங் வந்து கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் காம்பவுண்ட் டார்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதையும் நான் மைக்ரோவேவில் வச்சு சேம் ப்ராசஸில் ஃபுல்லாக மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சாக்லேட் பாருங்கள் நான் மெல்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த திக்காக மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கோகோனட் ஆயில் வந்து ஊற்றி மெல்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம டிப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பாரில் இந்த சாக்லேட் வந்து அழகாக கோட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சாக்லேட் பாருங்கள் கிளாஸியாக மெல்ட் ஆகிடுச்சு. இதை ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கிற அந்த பார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட இந்த பார் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இது எப்படின்னா கல் மாதிரியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து ஸ்டில் அந்த ஃபட்ஜியாட்டு கட் ஆகிற மாதிரி தான் ஃப்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், டெக்ஸ்சரு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பார் மாதிரி கட் பண்ணிடலாம், சாக்லேட் கேண்டி பார் மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ சின்ன சின்ன பார்ஸாட்டு கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் 6 சாக்லேட் பார் கிடச்சிருக்கு. இப்போ இதை கோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கு நம்மளோட சாக்லேட் இருக்குது. நான் ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சாக்லேட்டை இதுக்கு மேலே ஊற்றிடுங்க. நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை ஸோ உள்ளே ஒரு டிப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோர்க் யூஸ் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ சாக்லேட்டில் கோட் பண்ணி இதில் நீங்கள் வச்சுடுங்க. ஓகே, நம்மளோட சாக்லேட் பார் பாருங்கள் நான் சூப்பராக கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 செகண்ட்ஸில் செட் ஆகிடுச்சு. மிச்சம் உள்ள சாக்லேட்டு இந்த பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். எண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே இந்த லைன் மாதிரி ட்ரிசில் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு நல்ல ஃபினிஷிங் லுக் வந்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்டு சாக்லேட் பார் இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கட் பண்ணி உள்ளே காணிக்கிறேன். இந்த டெக்ஸ்சரை பாருங்கள். ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.